ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம என்ன டிஃபன் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னா இடியப்பம் தான் செய்ய போகிறேன். இடியப்பத்துக்கு இந்த கப்பால் ஒரு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பில் நம்ம போட்டுக்கலாம். உப்போட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இது பச்சை தண்ணியில் ஃப்ரெண்ட்ஸ், இது தண்ணி சுடு தண்ணி தான். நல்லா சூடு பண்ணிக்கிட்டு கைக்கு பொறுக்க சூடாக வச்சுக்கிட்டு பச்சை தண்ணியில் இந்த மாவு பிசையக்கூடாது, சரிங்களா? வெந்நீரில் தான் சூடு பண்ணணும். இதை ஊற்றி நல்லா பிசையணும். 2 கப்புக்கு 1.5 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பார்க்கலாம். பத்தலைன்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஆனால் இது நம்ம வெந்நீர் தான் ஊற்றிக்கணும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிக்கிட்டோம். அந்த குண்டா எனக்கு பத்தலை பிசைகிறதுக்கு, அதனால் நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு இடியப்பம் உரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு நம்ம இடியப்பம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இது மாவு நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டு டைட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம டைட் பண்ணி இப்போ கரெக்டாக ரெடி பண்ணி இங்கே பாருங்கள், ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம அங்கே தண்ணியை கொதிக்க வைக்கலாம், அது வேக வைக்கிறதுக்கு. ப்ளஸ் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு இட்லி பானையில் நம்ம ஒரு ஒரு சின்ன சொம்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றி தண்ணி சூடு பண்ணிக்கும். அது சூடாகிட்டு இருக்கும்போதே நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவு இதில் புரிஞ்சு விட்டுடும். அப்படியே இட்லி சைஸ் அளவுக்கு இதே மாதிரியும் புளியலாம், இல்லைன்னா நம்ம துணி போட்டு புளியோம் பார்த்தீங்களா, அதே போல் நல்லா நல்லாவும் புளிஞ்சிக்கலாம். இது அப்படியே அதெல்லாம் நான் இந்த இட்லி குக்கரில் வச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு தட்டு வேணால் புளியும், இந்த தட்டு புளியிடும். இது மாதிரி புளிஞ்சோம்னா நம்ம இட்லி மாதிரியே அழகாக சைஸ் ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 2, 3 அப்படிங்கிற மாதிரி கணக்கில் அழகாக வரும். இப்போ ஒரு உரல் எடுத்தேன், அதில் புளிஞ்சிட்டேன். இப்போ அடுத்து இதில் புளிஞ்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்ம மாவு எடுத்துக்கலாம். அடுத்து புளிஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு பிசைறதுல தான் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ள பாருங்கள். எனக்கு புளியறதுக்கு எனக்கு டைட்டாகவும் இல்லை, சரியா? இப்போ நான் எல்லா தட்டிலையும் புளிஞ்சிட்டேன். நீங்கள் இது மாதிரி குக்கர் தட்டில் புளியறதை விட துணி வச்சு புளிவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி புளிங்க. என்னோட அந்த இட்லி துணியை காணும், அதனால் நான் இதிலே புளிஞ்சிக்கிட்டேன். இப்போ இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, சரிங்களா? இட்லி பண்ண தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து புளிஞ்சு வச்சு இடியப்பத்தை எடுத்து வச்சிடணும். வச்சு மூடிட்டு அடுத்து நம்ம இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணுவோம் வாங்க. இப்போ அங்கே இடியப்பம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு நம்ம அதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணுவோம். இப்போ தேங்காய் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு தேவையான சால்ட்டு இதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை மாதிரி பரவாயில்ல அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினாலும் நமக்கு பால் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். மிக்சியில் அரைச்சாலும் அது கொஞ்சம் பால் நமக்கு திக்னஸும் கிடைக்கும். தேங்காய் பால் இன்னொரு டைம் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதுக்கு நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா ஜீனியோ நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ நாட்டு சர்க்கரை காலி ஆகிடுச்சு, அதனால் நான் ஜீனி போட்டுக்கிறேன். எவ்வளோ நமக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் ஜீனி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இது லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு திரும்ப வடிகட்டிக்கலாம். இப்போ ஃபில்டரில் வச்சு நல்லா நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இப்போ நமக்கு தேவையான தேங்காய் பால் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கோங்க. எனக்கு இங்கே பாருங்கள் தெரியுதா, அப்படியே அதனால தான் மிக்சியில் நம்ம அரைக்கணுங்கிறது.
வேணும். நமக்கு எவ்வளோ பால் வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இவ்வளோக்கு எனக்கு போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இடியாப்பம் வந்து சரியாக நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? அதனால் அது வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுக்கலாம். இருக்கும் இடியாப்பம் பாருங்கள், நல்லா வந்துச்சு நம்மளுக்கு. இப்போது இடியாப்பம் தேங்காய் பால். இடியாப்பமும் தேங்காய் பால் தான் இன்றைக்கி சனிக்கிழமை நமக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. எனக்கு வந்து ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து மனைவி மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.